சார். அவர் அப்பா பேர் என்ன? ரங்கசாமி. உயிரோடு இருக்காரா? இல்ல சார். அம்மா பேரு பார்வதி. சிவா இப்போ அவங்க அண்ணன் பொறுப்பில் தான் இருக்கார் சார். அவர் பேரு மாணிக்கம் சார். என்ன செஞ்சுட்டு இருக்காரு? ஆட்டோ டிரைவரா இருக்கா சார். எனக்கு இந்த மாணிக்கத்தை பார்க்கணும், ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார். யமஹா ரே 2018. இது வந்து இது மாதிரி வாட்டர் வாஷில் நல்லா க்ளீன் பண்ணுறீங்க. சோப் ஆயில் போட்டு க்ளீன் பண்ணி சுத்தமாக க்ளீன் பண்ணிடுங்க. அதே மாதிரி இது உள்ள இருக்கிற க்ரீஸ் எல்லாம் எடுத்துருங்க. புதுசாக நம்ம க்ரீஸ் அடிச்சிடணும். அதே மாதிரி இந்த பேரிங் சேஞ்ச் பண்ணிடணும். இந்த பேரிங்கும் இந்த உள்ள இருக்கிற பேரிங்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் சேஞ்ச் பண்ணி நம்ம பண்ணோம்னா அருமையாக இருக்கும். வண்டி வந்து கீர் பாஸில் இருக்கிற பேரிங்லாம் எல்லாமே சேஞ்ச் பண்ணிடணும். இதுதான் நம்ம ஒவ்வொரு வேலையும் நுணுக்கமாக செஞ்சு இந்த மாதிரி பண்ணால் தான் யமஹா ரே வந்து நல்லா மெயின்டெனன்ஸ் நல்லா இருக்கும். யமஹா ரே 2018 மாடலு. ஸோ இதுதான் நான் அந்த ஸ்ப்ரிங்கில் மாட்டக்கூடியது. அப்படி தூக்கி அப்படி மாட்டினீங்கன்னா ஈஸியாக கழட்டிடும். அதே மாதிரி கழட்டும் போது இங்கே கழட்டக்கூடாது, இந்த இடத்துல கழட்டணும். இதை இந்த பக்கம் அப்படி தூக்குனீங்கன்னா ஈஸியாக கழட்டிடும். இது ஒரு சாதம் போக்ஸ் கம்பி நல்லா திக்காக இருக்கணும். இது உள்ள பேரிங்கெல்லாம் மாட்டியாச்சு. ஸோ பேரிங் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா 2 பேரிங்கும் உள்ளே மாற்றிருக்கேன். ஸோ அதே மாதிரி அது இதுதான் இந்த பேரிங். ஸோ இது மாதிரி நம்ம பண்ணி போட்டால் தான் யமஹா ரே வந்து நல்லா வேலை செய்யும். அதே மாதிரி இதை நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். இதை வந்து நம்ம லேத்தில் பிடிச்சி இந்த 4 பக்கம் அவுட் அடிக்காத பிடிச்சி எமர்ஜென்சியில் இது பண்ணோம்னா நல்லா ரஃப் ஆகிடும். அதே மாதிரி இந்த மேலேயும் நல்லா ப்ரெஷ் வச்சுடுவேன். அது ஒன்று. இது உள்ள இந்த ஸ்டெம்மு உள்ளே வந்து கிரீஸ் அடிக்கணும். லைட்டாக கிரீஸை தடவிட்டு இதை கழட்டிட்டு ஷூ வந்து அவ்வளோ சீக்கிரம் தேயாது. இந்த வண்டியில் ஷூ நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். யமஹா ரே சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது எப்படி. கிளச் இதில் வந்து த்ரெட்டு பேஸ்ட்டு போடணும். நம்ம டைட் பண்ணும்போது த்ரெட்டு பேஸ்ட்டு, இந்த த்ரெட்டு பேஸ்ட்டு கட்டாயமாக நீங்கள் யூஸ் பண்ணணும். போன வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு கொடுக்கல, இந்த வீடியோவில் சொல்கிறேன். த்ரெட்டு பேஸ்ட் போட்டு இந்த மாதிரி அழகாக பிட்டு தனியாக வருது. ஸோ போட்டு கன்னில் அப்படியே இந்த கன்னில் வச்சு டைட் பண்ணிங்கன்னா இப்படி ஓவராக டைட் பண்ண லைட்டாக அப்படி பண்ணணும். அப்படி பண்ணால் தான் அது வந்து லைட்டாக நம்ம டைட் பண்ணும்போது கை இடிக்கும். இந்த இடிக்கிற போது நம்ம விட்டுடணும், இல்லைன்னா மரம் பிடிக்கும். இது ஏன் இந்த த்ரெட்டு பேஸ்ட் நான் போடணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, நிறைய வண்டிகளுக்கு இந்த நெட்டு சர்வீஸ் பண்ணுவாங்க. இந்த நெட்டை பெட்ரூம் சுற்றியில் வச்சு டைட் பண்ணிடுவாங்க. டைட் பண்ணோன்னா அந்த பேஸ்ட்டே இருக்காது. இதுவரைலாம் கைண்டுக்குன்னு நடு ரோட்டில் ஜாம் ஆகி நின்றுடும். இதுதான் இந்த வண்டியில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஆக்டிவாகவும் சரி, டியோவும் சரி, இந்த மாதிரி கிளச்சு உள்ள வண்டிகளுக்கு இந்த நெட்டு வந்து கண்டிப்பாக த்ரெட்டு பேஸ்ட்டு போடணும். 2018 மாடல் வண்டி இது. ஸோ இது பார்த்திங்கன்னா ரோலர், ஒரிஜினல் ரோலரு. அதே மாதிரி இந்த 2 பக்கம் இந்த அப்பு, அதே மாதிரி இந்த புஷ்ஷு. ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய வேலை. இந்த உள்ளே வர புஷ்ஷு வந்து லைட்டாக எம்ரியில் பாலிஷ் பண்ணிட்டு உள்ளே தூக்கி மாட்டி டைட் பண்ணிட்டோன்னா போதும். இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது 30,000 கிலோமீட்டர் ஓடிச்சு அப்படின்னா இது சர்வீஸு கைட்டு பாருங்கள். இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் என்னை பொறுத்தவரைலாம் இதெல்லாம் சர்வீஸ் பண்ணி கொடுத்துறது. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டு 1.5 வருஷம் ஆகும் என்கிட்ட வர்றதுக்கு. இந்த வண்டி சர்வீஸுன்னு வர்றதுக்கு 1.5 வருஷம் ஆகும். ஸோ கிளச்சிலலாம் கையை வைக்க வேண்டிய வேலையே இல்லை. அதே மாதிரி ஒரிஜினல் பெல்ட்டு, யமஹா ரே வந்து ஒரிஜினல் பெல்ட்டு. இந்த பெல்ட்டும் வந்து நான் ஒரிஜினல் தான் போடுறது. ஸோ அப்போ தான் வந்து நமக்கு வந்து இந்த பெல்ட்டுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். நிறைய பிராண்ட் இருக்குது, ஆனால் இந்த பிராண்டுக்கு அருமையாக இருக்கும். அதாவது கம்பெனி இது. ஸோ ஒரிஜினலாக போட்டோம்னா நல்லாயிருக்கும். இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணணும். 2018 மாடல் வண்டிக்கு இந்த பெல்ட்டு. ஸோ எல்லாமே ஒன்று தான். யமஹா ரே இது வந்து பழைய மாடல் வண்டி. பார்த்திங்கன்னா தெரியும், இந்த வண்டி பழைய மாடல் வண்டி இது.
யமஹா ரே. ஸோ இந்த வண்டிக்கு இந்த கிளச்சு உடைய எல்லாமே அந்த அசம்பிளி செட்டாக புதுசாக போட்டுருக்குது. ஸோ அதே மாதிரி பெல்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள அந்த 3 பால்ஸு அது எல்லாமே மாற்றி இது வேரிங்கை மாற்றி ரெடி பண்ணியிருக்கு. ஸோ இந்த புஷ்ஷை பொறுத்தவரைக்கும் சிலது நல்லா இருக்கும், சிலது பார்த்திங்கன்னா மெரிஞ்சு போயிருக்கும். ஸோ அதுதான் இது நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது இதே போட்டுக்கலாம். இது ஸோ இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தகவல்.